கோலாலம்பூர் KLIA அனைத்துலக விமான நிலையம் 2வது முனையத்தில் நேற்று ஏற்பட்ட மின்வெட்டு சம்பவத்தை அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நாட்டின் தோற்றத்தை கடுமையாக பாதிக்கக்கூடியது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறியுள்ளார். KLIA 2 கேட்வேயில் அவர் ஓர் அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பொது போக்குவரத்து துறையில் 15 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும் எந்த ஒரு தொழில்நுட்ப தடையும் ஒரு பிரதான பாதிப்பாகவே கருதப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பிரதான நுழைவாயிலாக இருக்கும் விமான நிலையத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்ததில் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேல் மின்வெட்டு ஏற்பட்டிருந்தது தெரிய வந்தது. பல மின்சார சிஸ்டம்கள் வேலை செய்யவில்லை. விமான நிலைய முனையம் இருளில் மூழ்கியது. மின்படிகள் செயல்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். மின்சார தடை ஏற்படும் போது அதற்கு ஈடாக செயல்பட வேண்டிய அவசர மின்சார விநியோகமும் செயல்படவில்லை. அது ஏன் இயக்கப்படவில்லை என்பதும் தெரியவில்லை. இதற்கெல்லாம் பதில் வேண்டும். இந்த மின்வெட்டு குறித்து அடுத்த 24 மணி நேரத்திற்குள் முழு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பர்ஹா நிர்வாகத்திற்கு அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.